ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பை பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம மாங்காவும் தேங்காய் பாலும் சேர்த்து பண்ணதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த உலுவா மீனில் தான் பண்ணணும் கிடையாது. எந்த மீன் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒரு தடவை மாங்காய் சேர்த்து குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற மாங்காய் சீசனில் எந்த மீன் கிடைச்சாலும் வாங்கி இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம மாங்காய் தேங்காய் பால் சேர்த்து ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் மாங்காய் தேங்காய் பால் சேர்த்து ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ உலுவ மீன் எடுத்திருக்கேன். உலுவ மீனை அவங்களே நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீனை மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பாலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியான தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை மாற்றி வச்சுக்கோங்க. இது 2வது பால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் மாங்காய் சேர்த்து தான் பண்ண போகிறோம். புளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாங்காய் 2யும் தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கத்தி வச்சு இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண மாங்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மாங்காவை மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த மாங்காய் இந்த அளவுக்கு இருக்கணும், மாற்றி வச்சுக்கோங்க. நான் மீன் குழம்பு இந்த மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த மண்சட்டியில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துரு. அது கூடவே 3 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 1 டேபிள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் வெங்காயத்தோடு சேர்ந்து வர மாதிரி இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டே நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அதில் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காவை இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மாங்காவோட சேர்த்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம 2வது பால் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பாலை இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மாங்காய் வெந்து நம்ம சேர்த்த மசாலோட பச்சை வடை போய் நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், கொதிச்சு நம்ம சேர்த்த மாங்காய் இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு. வெங்காயமெல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம முன்னாடியே கழுகி மாற்றி வச்சுருக்கோம்ல உலுவ மீனை இப்போ மாற்றி கொடுத்துக்கோங்க. மீனை சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிண்டி கொடுக்காம லைட்டாக மீனெல்லாம் உள்ளே முங்குற மாதிரி மட்டும் கரண்டியை வச்சு இது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் மட்டும் மீனை வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா மீன் வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் கிண்டி கொடுக்காம கரண்டியை வச்சு இந்த மாதிரி அலக்கி மட்டும் கொடுத்துக்கோங்க. மீன் உடையாமல் இருக்கும். இந்த அளவுக்கு அலக்கி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் மாற்றி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனையாக டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துட்டு 3 கருவேப்பிலையை இந்த மாதிரி கொத்தோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கம்மன்னு வாசனையோட நான் தேங்காய் பாலும் மாங்காவும் சேர்த்து பண்ண மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மாங்காய் சீசனில் இந்த மாதிரி மீன் வாங்க, எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்து இந்த மாதிரி குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.